அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அங்க தில் இருக்குதா, திராணி இருக்குதா? களத்துல தனியா நின்னு இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? உங்களுடைய அனுபவம். கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. காமராஜர் அவர்கள் மாதிரியோ, எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால, மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன்.